ஹிஸ்புல்லாவால் அடிக்கப்பட்ட இஸ்ரேலிய விமானம், ஹிஸ்புல்லா களமிறக்கிய அயன் டோம், பதுங்கு குழியில் தாக்கப்பட்ட நெத்தன்யாகு, ஓடி ஒளியக்கூடிய ஜாமீர், சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது, ஈரான் தொடங்கி இருக்கக்கூடிய நஸ்ர் ஆபரேஷன், ஈராக்குடைய வான்வெளி மூடப்பட்டது, மொபுலியன் போர்ஸ் களத்திற்கு வந்திருக்கிறார்கள், பாப் எல் மந்திப் ஜலசந்தியை மூடி இருக்கக்கூடிய ஹூத்திகள், முழு தயார் நிலைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஈரானிய ராணுவம், தண்ணீரில் புதைக்கப்பட்ட காசா சிறுவன் முகமது, பிலிப்பைன்ஸில் மிகப்பெரிய நிலநடுக்கம், இப்படி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த ஈரானுடைய செய்தியை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் அடித்திருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இன்னைக்கு பல பேர் அப்படியே புருவத்தையே உயர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த போர்க்களத்தில் ஹிஸ்புல்லாவை நாங்கள் ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நெத்தன்யாவு பெருமை பேசி அங்கே ஓட்டு வாங்குறதுக்காக இஸ்ரேலில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் தான் ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுடைய தரப்பிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அயன் டோம் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய விமானம், சாதாரண விமானம் இல்லைங்க, F-15 மாதிரி தெரியுது. அந்த விமானத்தை அவங்க வச்சிருக்கக்கூடிய வான்படை, அதாவது தரையில இருந்து இன்னைக்கு மேலே போகக்கூடிய அந்த F-15 விமானத்தை அடிக்கிற அவங்க வச்சிருக்கக்கூடிய வான்படை, அதாவது இஸ்ரேலுடைய பாஷையில் சொல்றதா இருந்தா நாங்கள் டேவிட் சிங் வச்சிருக்கிறோம், அயன் டோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்களா இல்லையா, அது மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சாதாரணதை வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சா இவன் வச்சிருக்கிறது என்னன்னா F-15E ஈகிள் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான விமானம். அந்த விமானத்தில் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு எச்சரிக்கை குறியிடுமா, இன்னைக்கு ஆம்புலன்ஸ்லாம் போறப்போ ஒரு சவுண்ட் வருமா இல்லையா, அது மாதிரி தற்காத்துக்கிறதுக்காக இந்த விமானத்தை அப்படி ஒரு சவுண்ட் வருமா, அதோடு சேர்த்து அந்த ஃபயரும் வருமா. அப்படி ஒரு ஃபயரை விட்டுட்டு இன்னைக்கு தப்பிச்சு ஓடி இருக்கான். இந்த வீடியோ தான் பரவலா இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள், இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல மக்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய நிலை என்ன பாரு அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்ல இது ஒண்ணு, நெத்தன்யாவு பதுங்கு குழியில் இருந்தபோது நெத்தன்யாவு அடிக்கப்பட்டானா அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு. நெத்தன்யா அடிக்கப்பட்டா அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலா இன்னைக்கு சோசியல் மீடியால, இன்டர்நேஷனல் நியூஸ்ல பரவிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க இதை உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு விதைச்சிருக்கு. என்னன்னா இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய ராணுவ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாமீர். அவன் என்ன பண்றான்னு சொன்னா, நாங்க மீட்டிங் போடுறோம், இன்னைக்கு மிகப்பெரிய அடிய ஈரான் இன்னைக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடிக்கிறதுனால ஒரு மீட்டிங் ஸ்பாட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. எப்பயுமே ராணுவத்திலே நாங்க தான் உயர்தரமான ராணுவம், நாங்க ஒழுக்கமான ராணுவம் வாங்க, கேடு கெட்டவங்க, இன்னைக்கு மகா கேடு கெட்டவங்க, உலகத்துல இப்படி ஒரு கேடு கெட்டவங்க இருப்பாங்களான்னு சொல்லவே முடியாது. என்ன பய ஆதாரம்? இப்போ வந்து கூடிய இந்த வீடியோ பாருங்க. பெத்லகேம், ஐயா கிறிஸ்துவ நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? பெத்லகேம்னா என்ன பகுதின்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சா சொல்லுங்க. உங்க புனித பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர் ஒருத்தன் உள்ள போனா பாலஸ்தீன பெண்ணுடைய அந்த இன்னர் வேர்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு இன்னொரு சோல்ஜர் போய் உட்காந்துருக்காங்க. அவன் மாதிரி ரொம்ப போய் அசிங்கமா உட்காடுறான். அப்படிப்பட்ட அந்த சோல்ஜர்ஸ்லாம் மீட்டிங் போடுறதுக்கு இன்னைக்கு அவங்க வச்சு டெனலுக்குள்ள உள்ள ஓடுறாங்க. ஜாமீர் உள்ள ஓடுறான். அப்படி போறப்ப அந்த பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுதி செய்யப்படாத ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இது இன்ன வரைக்கும் எந்த இன்டர்நேஷனல் நியூஸ் சேனலும், இந்த ராய்டர்ஸோ, CNN-ஓ, அல் ஜசீராவோ, பிபிசியோ யாரும் உறுதிப்படுத்தல. ஆனா நம்மளுக்கு தாக்கப்பட்ட சந்தோஷம் தான். இந்த நாயை ஒழிச்சா உலகமே வந்து நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிக்கிற கருத்து தான். நம்மளும் அதை வரவேற்க தான் செய்யறோம். ஏன்னா லெபனான்ல போய் சிறுவரை கொள்றான், சிரியாவில் போய் கொள்றான், காசாவில் போய் கொள்றான், இப்படிதான் ஒழிஞ்சா நல்லது நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த செய்தி ஒன்றும் உறுதி செய்யப்படலை அப்படிங்கிறத நினைவு கொள்ளணும். அதே மாதிரி கேட்ட செய்தியெல்லாம் நம்ம பரப்பிடக்கூடாதுங்க, அது தவறானதுங்கிறது இஸ்லாம் கண்டிக்கிறதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை அடைஞ்சிட்டாங்க. எப்படின்னா டெனலுக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய சர்வதேச விமான நிலையம் பென் குரியன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய ஆட்டையை போட்ட, அதாவது இஸ்ரேலே ஆட்டையை போட்ட நாடு தானே, ஒரு நாடே கிடையாதுல, அந்த ஆட்டையை போட்டு அங்கே வந்து டேவிட் பென் குரியன் சொல்லிட்டு அவங்களுடைய முதல் தேசத்தினுடைய தேச பிதாவான், திருட்டு பையன் தேசத்தினுடைய முதல் பிதாவான், அவனுடைய பேரில் விமான நிலையத்தை கட்டி வச்சிருந்தாங்க. அது சர்வதேச விமான நிலையம், பெரிய ஒரு விமான நிலையம். அந்த விமான நிலையத்தை மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு ஈரான் தரப்பு பகல்ல, நம்ம முன்னாடி பேசிய வீடியோலாம் நைட்டு, இன்னைக்கு பகல்ல பல ஏவுகணைகளை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மிசைல்ஸ்லாம் போய் அட்டாக் ஆகிட்டு இருக்குது. அதனால அவங்களுடைய விமான நிலையத்தை மூடிட்டோன்னு ஒரு தகவல்
சொன்ன உடனே அவங்க மக்கள் இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போதாங்க, ஐயோ என்னடா இப்படி எல்லாம் உனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கேடா, ஏற்கனவே நெத்தனியாக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, உடனே இல்லை நாங்கள் விமான நிலையத்தை மூடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் முக்கியமான செய்திகளில் ஒன்று. அப்புறம் நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஈராக்கினுடைய வான்பரப்பை மூடுறாங்க. இந்த வான்பரப்பை மூடிட்டாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு. இறைவன் எல்லாத்தையும் காப்பாற்றணுங்க, போரை நம்ம நிச்சயமாக விரும்பக்கூடாது. அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதில் இவங்க வெறி பிடிச்சவங்க, எந்த அளவுக்குன்னா வெறி பிடிச்ச நாய் மாதிரி. அதுக்கு இன்னொரு ஆதாரத்தையும் தரேன். இப்போ சமீபத்தில் வந்துருக்கூடிய ஒரு வீடியோ ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு 10 வயசு பையனை கைதியாக பிடிச்சி போகிறாங்க. 10 வயசு பையனை 2 சின்ன பிள்ளைய போய் அந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸை கெஞ்சுறாங்க, விட்டுருங்க அழுது அந்த பிள்ளைய. அதை பார்த்து கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்படி மோசமாக இருக்கக்கூடிய இவங்க இந்த வான்பரப்பை மூடுறதுனால, இந்த வான்பரப்பு இன்னைக்கு மூடப்படுவதனால இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவாளர்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மொபிலியன் ஃபோர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எர்பிலை தொடர்ந்து அடிப்பாங்க. எர்பிலுங்கிறது குர்திஸ்தான் பகுதி, தனி ஒரு பிராந்தியம். அது அந்த பகுதியில் அமெரிக்கானுடைய பேஸ் எல்லாம் இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்த விவரமா. அந்த பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இன்னைக்கு ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரான் ஒரு செய்தியும் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவு குழுக்களாக இருக்கக்கூடிய மொபிலியன் ஃபோர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரெடி ஆயிருங்க, தயாராயிருங்க, அமெரிக்காவுடைய பேஸை அடிக்கிறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவ அமைச்சர்கள் உட்பட இராணுவ அதிகாரிகள்லாம் அமெரிக்கா இருக்கக்கூடிய கூப்பர்னு சொல்லுவாங்க, அவனும் வந்து இந்த பேச்சுவார்த்தை கலந்துக்கிட்ட ஒருத்தவன், அவன்கிட்ட எங்களை 3 முறை அடிச்சிட்டாங்க, எங்களை 4 முறை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார், டே அடிக்காரா நெத்தனியா அப்படின்னு சொல்ல நெத்தனியா அடிச்சுட்டான் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காள்கள், டே என்ன சொன்ன கேட்காம நீ தானே அடிச்ச அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்து செய்தி சொல்லப்பட்டதா இன்னைக்கு பேசப்படுதுங்க. இதுவும் முக்கியமான செய்திகள்ல ஒண்ணா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈராக்கினுடைய பல பிராந்தியங்கள்லையும் இன்னைக்கு பதற்றமா இருக்கு. எர்பில் முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூத்திகள், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாப் எல் மந்தீப் ஜலசந்தி எவ்வளவு முக்கியத்துவமா இருந்தது. ஹர்முஸ் எப்படியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா, ஹர்முஸ் வந்து அந்த எரிசக்தியினுடைய மூச்சு குழாயின்னு சொல்லலாம், மூச்சு குழாயின்னு சொல்லலாம். அது மூச்சு விடுறதுக்கு இன்னொரு பகுதி தேவைன்னு சொன்னால், அதே மாதிரி இந்த பாப் எல் மந்தீப் ஜலசந்தி தான். அதாவது மூச்சு விடுறது மூச்சு குழாய் 2 மாதிரி இது இருந்தால் தான் ஒரு மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியுமோ அது மாதிரி தான் ஆயில், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போக முடியும். இந்த பாப் எல் மந்தீப் ஜலசந்தி ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஐரோப்பா ஆசியா கண்டங்களுக்கு பல ட்ரில்லியன் கண்டெய்னர்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இடம். இது சுயஸ் கால்வாய் வழியாக தான் போகும். இந்த பகுதி இன்னைக்கு ஹூத்திகள் நாங்கள் பிளாக் பண்ணுறோம். ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களடா, சொல்ல போர் நிறுத்தன்னு சொல்லிக்கிட்டே வந்து லெபனான் அடிச்சுக்கிட்டே இருந்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை மூடுறதா சொல்லியிருக்கிறாங்க. மூடுனா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படணும், ஐரோப்பா உட்பட ஆசியா உட்பட பல இடங்களில் ஏற்கனவே ஹர்முஸ் முன்னால் பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இதை மூடுனா இன்னும் பல பாதிப்புகள் ஏற்படும். பாதிப்பினுடைய தாக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த பகுதியை மூட்டிட்டா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வரணுமா இன்னொரு பகுதி. இந்த பகுதியில் வர்றதுக்கு, கப்பலை திருப்பிக்கிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட கூடுதலாக 20 டேஸ் தேவைப்படுமா. 20 டேஸ்னா ஒரு நாளைக்கு அந்த கப்பலை இயக்கிறதுக்கு, MSC போன்ற கப்பலை இயக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அதோடைய ஃபியூல் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா ஆகும். 20 நாள் போனால் எவ்வளோ செலவாகும்னு பாருங்க. அப்போ அதோடைய செலவெல்லாம் அதோடைய பொருட்கள் மேலே தான் வைக்கப்படும். இதனால் மக்கள் தான், நம்ம தான் பாதிப்படைவோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுது. இந்த பாதிப்பை உண்டாக்குன முதல் காரணமே இஸ்ரேல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஹூத்திகள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருங்கிறதும் முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று என்னன்னு சொன்னால், நவாட்டிம் அதாவது இஸ்ரேலுடைய நவாட்டிம் அப்படிங்கிற ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் F-15 போர் விமானம், அதான் லேட்டஸ்ட் விமானம், எல்லாரும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம MBS இருக்கிறாரா இல்லையா, சல்மான், அவர் கூட கேட்டார் அமெரிக்காட்ட, F-35 விமானம் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டார். அந்த விமானம் நிறுத்தி வைக்கக்கூடிய இடம் தான் நவாட்டிம். அந்த நவாட்டிமில் யூனிட் 669 அப்படின்னு ஒரு சிறப்பு படையை வேற இவன் இஸ்ரேல் வச்சிருக்கான். அந்த இடத்துல ட்ரோன், ஹெலிகாப்டர் எல்லாமே இருக்குது. அந்த நவாட்டிம்ல இப்ப ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. நவாட்டிமோடு தொடர்புடைய டெல் நோஃப் அப்படிங்கிற ஒரு வான் கட்டுப்பாட்டு மையம், அந்த டெல் நோஃப் அப்படிங்கிற பகுதி வந்து எப்படின்னா, இது தயாரிக்கிற இடங்க. அந்த டெல் நோஃப்ங்கிறது வான் கட்டுப்பாட்டு, அதான் நீ எங்க போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற பகுதி தான். இந்த பகுதியும் இன்னைக்கு ஈரான் இப்ப அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க
தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி IRGCக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி இன்னைக்கு பரபரப்பா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்களா, அவங்களுடைய அறிவிப்புல அவங்களுடைய மீடியாக்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் நீடிச்சிருக்கும், மக்கள் தயாராகிக்கங்க அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேலும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி ஒன்றா இருக்கு. ஈரான் இந்த போருக்கு நஸ்ர் அப்படின்னு போர்னு பேர் வச்சிருக்காங்க. நஸ்ர்னா வெற்றின்னு அர்த்தங்க. இதுக்கு அவங்களுடைய தரப்புல இருந்து முசாவி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த போர் இப்ப நாங்க தொடங்கி இருக்க இந்த ஆபரேஷன் இந்த லாஸ்ட் இயர் நடந்த 12 நாள் போர் இருக்குல்ல, அதுல எங்களுடைய தலைவர்கள் இருந்தோம்ல, அதுக்கு தான் இது, அடுத்ததுக்கு இன்னும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த போருக்கு நஸ்ர் ஆபரேஷன் அப்படின்னு ஈரான் பெயர் சூட்டியிருக்காங்கிறதும் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. தொடர்ந்து அப்பாஸ் அராக்சியா என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த போர்ல தங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்றதுக்காக எப்பயுமே பிரான்ஸ் ஒரு நல்ல நிலையை கடைபிடிக்கிறாங்க. பிரான்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு, அதே மாதிரி கத்தார்லையும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் செய்திகளை முக்கியமானது. இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னாரு, இதை கவனிக்கலாம. ட்ரம்ப்பை ஒட்டி தான் இந்த போரே இருக்குது, அது யாரும் மறுக்க முடியாது. ட்ரம்ப் என்ன பேசுகிறானோ என்ன செய்கிறானோ அதை ஒட்டி தான் இருக்குது. ட்ரம்ப் இப்போ என்ன பேசியிருக்கானா, போரில் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் முடிவு, அதை தாண்டி எந்த விதமான முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. முஜிதபா அல் கமேனி என்ன சொல்கிறாரு, இதை நீங்கள் கவனிக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி. முஜிதபா அல் கமேனி என்ன சொல்கிறார், ஜியோனிஸ்டினுடைய மூச்சுக்குழாய் இதோட அடைக்கப்பட்டுருச்சு, அவங்க இதுக்கு மேலே எந்திரிச்சு வர முடியாது, அவங்க இனிமேல் அட்டூழியங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முஜிதபா அல் கமேனி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை ஒன்றா இருக்குது. நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பைன்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கங்க, கிட்டத்தட்ட 7.8 ரிக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கு. இப்போ வரைக்கும் 12 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சாண்டோஸ் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய பொறுப்பாளி இந்த செய்தியை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த மக்களுக்காக, அந்த மக்களுடைய நல்வாழ்விற்காக, சொந்தங்களை இறந்திருக்கக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக மறந்துடாம ஒவ்வொருத்தவங்களும் இறைவனிட பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம பேட்டை டிவி சார்பாக சொல்லிக்கொள்கிறோம். வீடியோனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த விஷயம் எவ்வளவு வலியான ஒரு விஷயம்னு பாருங்கள். மரியம் அபு கட்டா ஜேர்னலிஸ்ட், நாசர் ஹாஸ்பிட்டலில் முதல்ல குண்டு போடப்படுது. போட்டவுடனே அந்த இடத்துக்கு பேட்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க ஒரு அல் ஜசீராவினுடைய ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். என்ன நடந்துச்சு என்னன்னு பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போகிறப்ப டபுள் ஸ்ட்ரைக், அதாவது இரட்டை தட்டு தாக்குதல், இது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தவறுங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்தில் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. மரியம் அபு கட்டா அவங்க அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய ஃப்ரெண்டு யும்னா இந்த செய்தியை கேட்டு ரொம்ப என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் இறந்துருக்க மாட்டாங்க, இல்லை மரணிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு அடிபட்டிருப்பா, நல்லா இருப்பா அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கும் அவளுக்கும் அவ்வளோ ஃபிட்டு, அவ்வளோ அன்பு. நாங்கள் 2 பேரும் போர்க்களத்தில் ஒன்றா இருந்து மக்களுடைய செய்திகளை சேகரித்தோம். எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு, கேட்டுக்கிறதுக்கு, விசாரிச்சுக்கிறது கூட நேரம் இருக்காது. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கண்ணுலேயே நாங்கள் பேசிக்குவோம், கண்ணுலேயே பார்த்துக்குவோம், அந்தளவுக்கு நெருக்கம் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் மரியம் அபு கட்டாவினுடைய ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப க்ளோஸு, பாஸ்வேர்டு ஈஸ்வேர்டு எல்லாமே தெரியும் போல் அவங்களுக்கு மரியம் அபு கட்டாவுக்கு கைதுன்னு ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசு பையன். 2023 கணவர் துபாயில் இருக்கார். அங்கே அமுச்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்காக, மக்களுடைய வழியை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செய்தியை சேகரிக்கிறாங்க. தொடர்ந்து இம்னா சொல்கிறாங்க, அதாவது மரியம் அபு கட்டாவுடைய ஃப்ரெண்ட் இம்னா சொல்கிறாங்க, எப்படிப்பட்டவ தெரியுமா, மரியம் தன் தந்தைக்கு கிட்னி இழந்த போது கிட்னியை கொடுத்தவன், கிட்னியை கொடுத்து ஒரு கிட்னியோடு செயல்பட்டவன். தான் சகோதரன் இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய அட்டூழியத்தில் கொல்லப்பட்டனால இந்த இஸ்ரேலுடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து, இந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த வேலைக்கு வந்தான். இவளுடைய பதிவை எடுத்து நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யும்னா அந்த பதிவை எடுத்து பார்த்துட்டு மரியம் கட்டா அவங்க ஃபோனில் பதிவு செய்வாங்க. இது காசாவில் பொதுவாக எல்லாரும் பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்போம், எடுத்து பதிவு செய்வாங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் என்ன ஏது அப்படிங்கிறது பதிவு வைப்பாங்க. இதுக்கு பின்னாடி அவர்களை பார்த்து அவருடைய நிலையை தெரிஞ்சு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், இல்லை அவங்க வழிகளை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மரியம் அபு கட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, இறப்பதற்கு முன்னாடி நாள் ஒரு கல்லறைன்னு சொல்லுவாங்கள்ல, மையவாடி கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோரும் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். அங்கே போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, என்னை பிளாஸ்டிக் பையில் மூடாதீங்க, என்னை ஒரு துணியில் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அபு கட்டா வர்றாங்க. வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, தம்மானுக்காக கைது. தம்மானை பார்த்து இன்னும் படிக்க முடியாது, அவ்வளோ உருக்கமாக இருக்கும். நீ தான் என்னுடைய உயிர்,
நீ தான் என்னுடைய ஆத்மா, நீ நல்ல ஜேர்னலிஸ்ட்டாக நல்ல ஒரு வியாபாரியாக வரணும்னு ஃபாரின் போயிட்ட, இருந்தாலும் உன்னை பிரிஞ்சு 2 வருஷமாக என்னால் பார்க்க முடியாமல் நான் வேதனையை அனுபவிக்கிறேன். நான் இந்த நடக்கிற இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்குறப்ப நான் கொல்லப்பட்டுருவேன்னு நினைக்கிறேன், நான் இறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ அழக்கூடாது, இந்த வீடியோ பாரு, அழாத, எனக்காக பிரார்த்தனை செய். உனக்கு ஒரு மகன் பிறந்தா, மகள் பிறந்தா என் பேர் மரியம்னு பேர் வை, என்ன நினைவு கூறு, எனக்காக பிரார்த்தனை செய்யும் பதிவு செஞ்சுட்டு மறுநாள் அந்த இடத்துக்கு போய் செய்தி சேகரிக்க போகிறாங்க. இஸ்ரேலால் டபுள் ஸ்ட்ரைக், இரட்டை தட்டு தாக்குதலில் கொல்லப்படுறாங்க. அவங்க அப்படியே செய்தியை சொல்லும்போது யும்னா அதாவது ஃப்ரெண்டு தான் எடுத்து இந்த நியூஸ்லாம் படித்து உங்களுடைய ஃபோன்லேருந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை நான் எடுத்தேன், அவங்களுடைய ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தேன். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒரு செய்தியை வலியுறுத்துச்சு. அவங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாங்க, இந்த மக்களுடைய வழியை பலர் தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய செய்தியை பற்றி பல பேர் பேசணும், இந்த உலகறிய செய்யணும், நான் உங்களுக்கு எதிராக இந்த தீயவர்களுக்கு எதிராக போராடணுங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்துச்சு. இதை தான் மக்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டா அப்படிங்கிறத யும்னா சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஐயா அவர்களுக்கு எத்தனை தமிழ் நியூஸ் சேனல் இதெல்லாம் பேசப்பட்டதுன்னு எனக்கு தெரியலைங்க. சிந்திச்சு பாருங்கள், எத்தனை நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்புகிறோம்ல, சில நியூஸ் சேனல்ஸ் பேர் சொல்ல விரும்பலை, நடுநிலையாக நியாயமாக நம்புகிறவங்கள அவங்க கூட இந்த செய்தியை பேசியதில்லை. பேச வேண்டிய பொறுப்பு இருக்குது. மரியம் அபு கட்டா விரும்பினது வலியும் வேதனையும் பலருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அவங்களுடைய வலியும் வேதனையும் காசா மக்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உலகத்துக்கு எடுத்து சொல்ல முடிய பொறுப்பாக நம்ம நினச்சி இந்த வீடியோவை அதிகமான நம்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.